ஹலோ. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு டாக்டர் கிட்ட போகும்பொழுது, உனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து, இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு பிளண்ட்டாக சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சர்க்கரை வியாதினா என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு டயபெட்டிக் எஜுகேட்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸே இருக்குது. ஒரு பர்சனே இருக்காங்க அந்த மாதிரி எஜுகேட்டர் அப்படின்னு. அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது லைஃப் லாங் ஒரு டிசீஸ். ஸோ அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு 15 to 20 minutes அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நடக்கிறதில்ல. மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ நாளைக்கு அதை செக் பண்ணணும், எந்த டீட்டெயிலுமே டாக்டர்ஸும் சொல்கிறதில்ல, இவங்களும் கேட்குறதில்ல. இவங்களுடைய மனசில் ஒரு ஷாக், நீங்கள் இது மாத்திரை சாப்பிடுங்க. 2 விதமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இதை சாப்பிட்டா சரியாக போயிடணும்னு நினச்சிட்டு சில பேர் போயிடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்குற ஒரு கொஸ்டின், எனக்கு சுகர் எப்போ வந்திருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் டாக்டர்ஸ் அதை அலட்சியம்னு சொல்கிறதா, இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு சின்சியாரிட்டி பத்தலைன்னு சொல்கிறதா, ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு பெரிய கேப் விழுந்து போகுது. இந்த பேஷண்ட் மறுபடியும் அந்த பக்கம் போகிறதே ரொம்ப ரேராக இருக்குது. இதை தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுகர் நாம் வேறு ஆல்டர்னேட் வழியில் சரி பண்ணிக்க முடியுமா, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், எக்ஸசைஸை பண்ணுவோம், எப்படியாவது மாத்திரை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டினுடைய அறியாமையும் ஒரு டாக்டருடைய பொறுப்பின்மைன்னு சொல்ல முடியாது, ஒரு லேக் ஆஃப் கமிட்மெண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து, இவர் நம்மளுடைய பேஷண்ட், லைஃப் லாங்காக இவர் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நினைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு டிஸ்கஷன் குறையிறதுனால தான் நிறைய சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக்ஸ் பிரச்சனையில் மாட்டுறாங்க. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ், இவங்க அத்தனை பேருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட எண்டு டயபெட்டிக் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்னால் தான் வருது. அப்போ எங்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. எனக்கு சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கணும், இந்த பேஷண்ட்டை சரி பண்ணாமல் விடக்கூடாது அப்படிங்கிற கமிட்மெண்ட் டாக்டருக்கு இருக்கணும். அப்போ ஒரு பேஷண்ட் எங்கிட்ட வரும்பொழுது அவரை நான் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணி ஆகணும். எங்கிட்ட வரும்போது இவர் எப்படி இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்காரா, இவருடைய எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்தா, இதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியாமல் எவ்வளோ நாளைக்கு இந்த சுகர் இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கும்பொழுது அந்த எக்ஸ்ட்ரா சுகர்னால் என்னென்ன உறுப்பு எவ்வளவு % பாதிப்பு இருக்குது அப்படின்னு அடிப்படையில் தெரிஞ்சிக்காமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், ஏன் இப்படி இருக்காங்க, இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் இப்படி அறியாமையால் இப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த டாக்டர்ஸ் ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு இவங்களை சொல்லியிருக்கலாமே, இவங்களை எப்படி இப்படி விட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் ஏற்பட்டுச்சு. அப்படி நாம் பார்த்த சில கேசஸ், இந்த பேஷண்ட் இன்னும் ஒரு இதே நிலைமையில் விட்டுருந்தோம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நிச்சயமாக ஒரு கிட்னியோ, ஒரு கண்ணோ, ஏதோ ஒரு பார்வை இழப்பு, இல்லைன்னா ஒரு உறுப்பு இழப்பு, ஒரு ஆம்புடேஷன், இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா. அது அந்த வியாதியினால் வரல, அதை சரியான முறையில் புரிஞ்சுக்காததுனாலையும் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனாலையும் தான் வருது. அப்படி பார்த்த சில பேஷண்ட்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு டாக்டரும் பொறுப்பு, பேஷண்ட்ஸும் பொறுப்பு. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் ப்ளேம் பண்ண நினைக்கல. நீங்கள் இதில் ஏதாவது ஒருத்தராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க, ஒரு நல்ல டாக்டரை பிடிச்சிக்கோங்க. சர்க்கரை வியாதினால் நான் சாக மாட்டேன்
அப்படின்னு நீங்கள் நிற்கணும். அந்த டாக்டர் சொல்லணும், யூ வில் நாட் டை ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் உங்களுக்கு இருந்தால் நல்லது. புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சர்க்கரை நோயாளி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஐ திங்க் இதை நான் ஒரு 2 பார்ட்டை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நான் பார்த்த சில பேஷண்ட்ஸுகளும் அவங்களுக்கு நடந்த சில தவறுகளும் அதை முதல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். ஃபேக்ட்ரியில் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக் அப்படின்னு பண்ணுவோம். இவங்களுடைய ரிசல்ட்லாம் பார்ப்போம். சம்டைம்ஸ் அவங்க டெஸ்ட்டை பண்ணிவிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த ரிசல்ட்டில் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு தடவை ஒரு ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பையனுக்கு பிளட் சுகர் வந்து ஒரு 200 250 அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. பட் அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சின்ன ஹெசிடேஷன் எனக்கு. நம்ம சொல்ல போகிறத இவன் எப்படி எடுத்துக்க போகிறான்? சின்ன பையனாக இருக்கான். லைஃப் லாங்காக இவனுக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவனை எஜுகேட் பண்ணணும். பட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், எந்த சிம்டம்ஸும் இல்லை. இந்த ஆக்சிடென்டலாக இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்போ ஒரு பெரிய யோசனையோடைய அந்த பையன்கிட்ட நான் வந்து யதார்த்தமாக பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், கொஞ்சம் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்க தம்பி வந்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் டக்குன்னு, இல்லை சார் எனக்கு தெரியும், எனக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த பையன்கிட்ட உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். இல்லை சார், எங்கள் அப்பாவும் அம்மா டயபெட்டிக், 2 பேருமே டயபெட்டிக், எங்கள் ஃபேமிலியில் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ட்டான். சரி, அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். ஓகே, டாக்டர்கிட்ட காட்டினியா நீ? என்ன? இல்லை சார், டாக்டர்கிட்ட காட்டினேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி காட்டினேன்? 6 மந்த்ஸ் முன்னாடி காட்டினேன். என்ன பண்ணார்? இந்த மாத்திரை எழுதி கொடுத்தார் அப்படின்னு ஒரு மாத்திரையை, ஒரு பேசிக்கான ட்ரக், ஒரு சிம்பிளான ஒரு ட்ரக் எழுதி கொடுத்துருக்கார். அப்புறம் நான் கேட்டேன், 6 மாதம் சாப்பிட்டியாப்பேன்? சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சார், அது முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போகலையா? என்ன? இல்லை சார், அவர் வர சொல்லலை. நீயாவது போகலை? இல்லை சார், அதான் மாத்திரை சாப்பிட்டோம்ல. அப்போ நான் கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல, எத்தனை வருஷம் சாப்பிட்றாங்க, உனக்கு நீயும் இந்த மாதிரி சாப்பிட வேண்டி வருமோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன் உனக்கு வரல அப்படின்னு கேட்டேன். அப்படிங்களா சார், எனக்கு தெரியல சார், அது டாக்டரும் சொல்லலை. அப்புறம் டாக்டர் என்ன தான் சொன்னார்னு கேட்டேன். இந்த மாத்திரை எழுதி சாப்பிடுன்ட்டார், அவ்வளோதான். இந்த பையனுக்கு அறிகுறி இல்லை. இந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து ஒரு கட்டட தொழிலாளி. அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியாது. இந்த பையன் 23 வயசு பையன், இவன் இன்னும் எத்தனை வருஷம் வாழணும், இவனுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது, இவனுக்கு இந்த உட்கார வச்சு என் டயபெட்டிக் அப்படின்னா என்னென்ன புரிய வச்சுருக்கணும். என்ன சொல்ல போனால் அவங்க அப்பா அம்மாவே வர சொல்லி சரி பண்ணியிருக்கணும் நல்லாவே. இந்த பையனுக்கு காம்ப்ளிகேஷன் வராமல் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு, ஒரு பொறுமை அந்த டாக்டருக்கு இல்லாமல் போச்சு. ஏதோ ஒரு சின்ன ஃபீவர் வந்தது, அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு பெயின் கில்லர், ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இவனும் வந்து விட்டுட்டான். இந்த பையனுக்கு அறிகுறியே இல்லைங்கும் போது இனிமேல் டாக்டர்கிட்ட போகிறதே ரொம்ப ரேர். எப்போ போவான்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு எவ்வளவு நாள் சுகர் இருக்குது அப்படிங்கிறத விட எவ்வளவு சுகர் இருக்குங்கிறதா முக்கியம். ஒரு 20% அதிகமாக இருக்குது, ஆனால் ஒரு 10 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்துடுற சான்ஸ் இல்லை. ஆனால் 100 இருக்க வேண்டிய இடத்துல 300 இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்லேயே அவனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வீணாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பையனுக்கு வந்து இவனை உட்கார வச்சு டயபெட்டிக்னு கண்டுபிடிச்ச உடனேயே இவனை கம்ப்ளீட்டாக ஒரு செக்கப் பண்ணி இவனுடைய ஆவரேஜ் சுகர் என்ன, என்னுடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, என்னுடைய லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, என்னுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, என்னுடைய நர்வ்ஸ் எப்படி இருக்குது, என்னுடைய ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா. ஏன்னா நமக்கு நிச்சயமாக தெரியாது இவனுக்கு எத்தனை வருஷம் அந்த சுகர் இருந்திருக்கு அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கலாம், கடந்த 3 மாதத்தில் இவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த 3 மாதத்தில் ஆவரேஜ் சுகரை பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இருந்த மாதங்களில் இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு சுகர் இருந்திருக்குங்கிறத ஒரு அசஸ் பண்ணிடலாம். இப்படி லேக் ஆஃப் கமிட்மெண்ட், சின்சியரிட்டி
ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த பையனை சரி பண்ணால் இந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும், நாளைக்கு இவனுக்கு ஒரு மேரேஜ் ஆகும்பொழுது ஒரு காம்ப்ளிகேஷனோட போகக்கூடாது, எவ்வளவு இந்த பையனுடைய ஃப்யூச்சர், இன்னொரு 50 வருஷமாக அந்த பையன் வாழணும், அதுக்கு இப்போவே நம்ம பிளான் பண்ணணும் இல்லையா? இதையெல்லாம் மனசில் எடுத்து தான் ஒரு டாக்டர் இந்த பையனை அப்ரோச் பண்ணியிருக்கணும். பட் நடக்கலை. இப்போ இந்த பையனுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அது இந்த வியாதினால் வந்ததா, இல்லை அதை சரியான முறையில் அணுகாத ஒரு டாக்டரால் வந்ததா, சரியான முறையில் புரிஞ்சிக்காத ஒரு பேஷண்ட்டால் வந்ததா, இல்லை யாருடைய பொறுப்பு ரொம்ப அதிகம்? ஒரு டாக்டருடைய பொறுப்பு தான். அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு தெரியலை. இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க ஏன் நம்மகிட்ட வராங்க? அப்போ நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பித்தா நிச்சயமாக டயபெட்டிக்னால் ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். இன்னொரு பேஷண்ட், இன்னொரு அனுபவம். ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, ஒரு யங் பர்சன். அவர் ஒரு தடவை வர்றாரு, வந்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளோதான் திருப்தியாக இல்லை, அதனால் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னா. எப்பவுமே நான் கேட்பேன், ஒரு டாக்டர்கிட்ட இன்னொரு டாக்டர் மாறுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு சரி வரலை. என்ன செய்யணும், என்ன எதிர்பார்த்து நீங்கள் அங்கே போகிறீங்களோ அது நடக்கலை, அதனால் உங்களுக்கு டாக்டரை மாற்றுறீங்க. எந்த காரணத்துக்காக ஒரு டாக்டரை மாற்றுறாங்களோ அதே தவிர நான் செய்யக்கூடாது. அதுக்காக நான் எப்போவுமே கேட்பேன், டாக்டரை ஏன் மாற்றினீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலை, என்ன சரியாக வரலை அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை நம்ம சரி பண்ண பார்க்கலாம். அப்படி இவர்கிட்ட கேட்டேன், அப்படி என்ன ப்ராப்ளம், என்ன? நான் இன்சுலின் எடுத்துகிட்ருக்கேன் சார். ஓகே ஃபைன், எவ்வளோ நாள் எடுத்துகிட்ருக்கீங்க? ரொம்ப நாளாக எடுக்கிறேன். ஏன் இன்சுலின் ஆரம்பித்தாங்க? கண்டுபிடிக்கும் போது எனக்கு சுகர் 300 400 நிறைய இருந்தது சார் அப்படிங்க. அதனால் எடுத்தோடனே இன்சுலின் ஆரம்பித்தாங்க. சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே இன்சுலின் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே பரவாயில்ல விடுங்க. சரி, அதனால் என்ன, அதான் இன்சுலின் போட்டிருக்கீங்களே? ஆமாம் சார், ஒரு 2 இயர்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்சுலின் டோஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, ஆனால் சுகர் குறையவே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த டாக்டர் இந்த பேஷண்ட் கிட்ட, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் கொஞ்சம் ஒரு 20 50 இந்த மாதிரி ரேஞ்ச் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு 2 யூனிட்ஸ் இன்சுலின் சேர்த்துக்கோங்க. இந்த அப்ரோச் இட்ஸ் வெரி ராங் அப்ரோச். எவ்வளோ இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை கொடுத்து அதை டைட்டர் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணி சாப்பாடு, ஆக்டிவிட்டீஸ், இன்சுலின் இதையெல்லாம் ஒரு ப்ரப்போர்ஷனேட்டாக கொடுத்து சரி பண்ணி ஒரு கரெக்ட் லெவலுக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் டாக்டர்கிட்ட வர்றாங்க. ஆனால் இவங்க நீங்கள் செக் பண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே 2 யூனிட் சேர்த்துக்கோங்க அப்படின்னா, இவர் எப்போல்லாம் செக் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செக் பண்ணுறாரு, எந்த டைமில் செக் பண்ணுறாரு, ஆக்டிவிட்டீஸ் பண்ண பிறகு செக் பண்ணுறாங்க, இந்த கண்டிஷன்ஸுமே இல்லாமல் நீங்கள் செக் பண்ணும் போதெல்லாம் நீங்களாக டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ யார் டாக்டர்? இந்த பேஷண்ட்டையே டாக்டர் ஆக்கிட்டாங்க அவங்க. இவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா 60 யூனிட்ஸ் இன்சுலின் போட்டு கூட இவருடைய சுகர் இறங்குற மாதிரி தெரியல. நிச்சயமாக இவர் அந்த டாக்டர்கிட்ட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இவர் டாக்டரை மாற்ற நினைக்கணுங்கிறதும் ஆச்சரியம் இல்லை. ஓகே, இதுதான் உங்கள் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ உங்களோட சுகர் என்ன? ஃபாஸ்டிங்கே எனக்கு 250 300லாம் வருது சார். நான் என்ன பண்ணேன், ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், அவ்வளோதான். சுகரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான், மாத்திரை வேலை செய்யுமா செய்யாதா, அவ்வளோதான். அது கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி, இவருக்கு மாத்திரை வேலை செய்யாது, நிறுத்திட்டு இன்ஜெக்ஷனை கொடுத்துருவோம். வேலையை குறைச்ச ஒரு உறுப்பு தூண்டி விட்டு வேலை செய்ய முடியுமான்னு பார்க்குறோம். நம்ம தூண்டி விடணும் அப்படின்னா அதில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும். அந்த ஆட்கள் தான் செல்ஸ். அதுவே இல்லைங்கும் போது நம்ம எவ்வளோ அடித்தாலும் வேலை நடக்க போகிறது. அப்போது அவங்க செஞ்ச வேலையை நம்ம வெளியிலேருந்து கொடுக்க போகிறோம். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, இன்சுலினை சுரந்தாங்க, அதை நம்ம வெளியிலேருந்து கொடுக்க போயிடும். இதை டிசைட் பண்ணுறது தான் முக்கியம். எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸில் மோஸ்ட்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் இருக்கிறதுனால எடுத்தோன்னே இன்சுலின் போடணுங்கிறது தேவையே இருக்காது. இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு என்ன பண்ணேன், நான் இன்சுலினை முதல்ல குறைச்சிட்டு ஒரு மாத்திரை ஒன்று எழுதி கொடுத்தேன். ஒரு 4 or 5 days கழிச்சிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு. ஒரு ஃபாஸ்டிங் ஷுகர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஒரு 5 days கழிச்சு வந்தால் அவருடைய ஃபாஸ்டிங் ஷுகர் வெறும் 100 இருந்தது. அவருக்கு ஒரே சர்ப்ரைஸ், டாக்டர் நீங்கள் இன்சுலினை குறைச்சிட்டிங்க, சுகரும் எப்படி குறைஞ்சது
அப்போ சொன்னேன், ரொம்ப சிம்பிள். இன்சுலின் லெவலை மட்டுமே நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே போனீங்க, அந்த இன்சுலினை உங்கள் பாடி எடுத்துக்குதா, உங்கள் பாடி அந்த இன்சுலினை யூஸ் பண்ணுதா அப்படின்னே தெரியாமல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் ஆட் பண்ணேன். நீங்கள் கொடுக்குற இன்சுலினை கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த இன்சுலின் உங்கள் பாடி எடுத்து சுகரை குறைக்க முடியுதுன்னு அந்த வழியை காட்டி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ இங்கே இன்சுலினும் குறைஞ்சிருச்சு, உங்கள் சுகரும் குறைஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு ஃபன் அப்படின்னா, ஐ டோன்ட் சே ஃபன், சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்லி. பிகாஸ் இவர் சுகரை டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த குளுக்கோமீட்டரில் தான் பண்ணுவார். இந்த குளுக்கோமீட்டரில் இருக்கிற டெஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சரியான ரிசல்ட் காட்டுறது இல்லை. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டை மாற்றி அமைக்கணும், ஒரு டோஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு தவறான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பண்ணி அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இன்சுலினை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கே இல்லை. இதில் நான் சொல்கிறது எல்லாமே நிறைய பேர் இந்த மாதிரி வர்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 கேசஸ் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் பேஷண்ட் ஒரு எஜுகேட்டட் பர்சன் and he was an assistant professor in a college. இவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து அலோபதி, நம்ம எல்லோரும் இங்கிலீஷ் மருந்து, தமிழ் மருந்து, இங்கிலீஷ் மருத்துவம்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரில. இவர் லைஃப் லாங் மருந்து எடுக்கணும் அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு சின்ன டிப்ரெஷன். ஈவன் தோ இஸ் எஜுகேட்டட், சரி நம்ம வேற ஒரு லைனில் போய் பார்க்கலாமே அப்படின்னு இன்னொரு டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு லேடி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அவர். அவங்க வந்து ஒரு அலோபதி டாக்டர் இல்லை, பட் வேற ஒரு லைன் ஆஃப் டாக்டர். அப்புறம் அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெடிசின் கொடுத்தாங்க, அவங்க லைனில் அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து எல்லாம் கொடுத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. 3 இயர்ஸாக இவருடைய சுகர் கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஒரு 300, 350 இந்த ரேஞ்சிலேயே இருந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த பேஷண்ட்டை எனக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. முன்ன பின்ன எனக்கு தெரியாதவங்கள, பார்த்ததில்ல, இருந்தாலும் யாரோ சொன்ன ஒரு ஃபீட்பேக்கை வச்சு என்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது? 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸில் அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இந்த 3 இயர்ஸ்லையுமே இவருக்கு 300, 350 இருந்திருக்கு. 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டியூரேஷன் எடுத்துக்க முடியாது. ஆனால் சுகர்னுடைய அளவை பார்க்கும்போது இந்த 3 வருஷமே பெருசு தான். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் இவருக்கு டயபெட்டிக்காக இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை, இவர் எவ்வளவு டயபெட்டிக்காக இருக்காருங்கிறது தான் முக்கியம். இப்படி பார்த்தா 300ங்கிறது ரொம்பவே அதிகம். பீரியட் ஷார்ட்டாக இருந்தாலும் இவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஐடியாவில் நான் எப்போவுமே எந்த பேஷண்ட்டும் என்கிட்ட வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன நிலைமையில் என்கிட்ட வர்றாரு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவர் அசஸ் பண்ணிக்குவோம். அவருக்கு ஒரு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், அவர் இசிஜி, எக்ஸ்ரே, ட்ரெட்மில், ஈவன் டாப்லர், ரத்த குழாயெல்லாம் எப்படி இருக்குது, ஐ டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம கொடுக்குற மருந்தெல்லாம் லிவர் தான் மெட்டபலைஸ் ஆகும், கிட்னி தான் எக்ஸ்க்ரீட் ஆக போகுது, இந்த உறுப்பெல்லாம் எந்த லெவலில் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு ரிப்போர்ட்ஸை கையில் வச்சுட்டு அவர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட வரும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். ஒரு சேஃப்டின்னு கூட சொல்லலாம். இது எங்கிட்ட வரும்போதே உங்களுக்கு இந்த பிரச்சனையோடு தான் வந்திருக்கீங்க, இந்த காம்ப்ளிகேஷனோட வந்திருக்கீங்க, அதை பார்த்துக்கோங்க. சில விஷயத்தை குறைக்கலாம், சில விஷயத்தை சரி பண்ணலாம், சில விஷயம் அதிகமாகாமல் பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய கான்செப்டாக இருக்க முடியும். சுகரை எப்போ வேணாலும் குறைக்கலாம், ஒரே நாளில் கூட குறைக்கலாம். பட் இந்த சுகர் உள்ளுக்குள்ளே பண்ண டேமேஜை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதுங்கிறது கஷ்டம். ட்ரை பண்ணலாம், 50-50 சான்ஸ். அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணும்பொழுது இவருக்கு பார்த்தா வெரி ஏர்லி கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு டிரான்சியண்ட்டாக ஒரு டெம்பரரியாக கூட இருக்கலாம், பர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ண டெஸ்ட்டில் இவருடைய ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் யூரியா, கிரியாட்டின் இதெல்லாம் நார்மலாக இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவருக்கு சொன்னேன், உங்களோட கிட்னி லேசாக ஃபங்க்ஷனை குறைச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு, பட் இதை மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
பாசிபிலிட்டி இருக்குது, 50-50 ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஒரு 3 மந்த்ஸில் அந்த டிரான்சியன்ட் அந்த டேமேஜ் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அவருக்கு கரெக்ட் ஆச்சு. ஃபார்ச்சுனேட். நம்ம முயற்சி பண்ணோம், அதில் ஒரு சின்ன பலன் கிடச்சி. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு, ஒரு டாக்டர் ஒரு ஆல்டர்னேட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வேறு லைனில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன், எனக்கு அலோபதி தேவையில்லை, இது லைஃப் லாங் சொல்கிறாங்க, எங்களால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஓகே ஃபைன், இட் இஸ் யுவர் டெசிஷன், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லைனில் எந்த டாக்டர் பார்த்தாலும் ஒரு டைம் கொடுங்க அந்த டாக்டருக்கு. வருஷக்கணக்கான டைம் கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த 3 வருஷத்தில் இவருடைய ப்ராப்ளம் அந்த காம்ப்ளிகேஷனே ஆரம்பிச்சிச்சு. அப்போ 3 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதிகபட்சம் ஒரு 2 to 3 months மேக்ஸிமம். அந்த 2 to 3 monthsக்குள்ளே இவருடைய சுகரை அட்லீஸ்ட் ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டாக்டரை மாற்றிடணும், இல்லை அவரை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிடறேன், ஏன் எனக்கு குறையில. பிளைண்டாக வருஷக்கணக்காக ஒரு லைனில் போயிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போனீங்கன்னா திஸ் இஸ் லைக் அ ஒன் வே. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த பாதையை மறுபடியும் சரி பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஆரம்பத்திலே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 3 கேஸ், ஒரு சின்ன டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்பாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அந்த 3 கேஸ் சொன்னேன். இதில் எல்லாமே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டயபெட்டிக்னு ஆரம்பித்த உடனேயே, கண்டுபிடிச்ச உடனேயே ஒரு மாத்திரையை எழுதி, இதுதான் சுகரு, இது சுகர் மாத்திரை, இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீடியோவுடைய எய்மே என்ன அப்படின்னா, ஒரு டயபெட்டிக் இன்றைக்கி தான் டயபெட்டிக்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த டயபெட்டிக் அவருக்கு எவ்வளோ நாளாக இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த டயபெட்டிக்னால் இவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக பண்ணாமல் இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தவறு. இது ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் மாதிரி இல்லை, பீரியாடிக்கலாக செக் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா உறுப்பும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நம்ம கொடுக்குற மாத்திரை டோஸை அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்தபோது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்கள் அதே ஸ்டேஜை தான் இருக்கீங்களா, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா, இல்லை ஒர்ஸ் ஆகிருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல டெஸ்ட்டை பண்ணி அதை பேஸ் பண்ணி அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அப்படி போகலை அப்படின்னா அந்த டாக்டருடைய அப்ரோச் தவறு, ஒரு டோட்டல் கேர் எடுக்கலை, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஓகே டாக்டர், நான் ஒரு டயபெட்டிக்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும். அதை சொல்கிறது தான் என்னுடைய மெயின். இது என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். இதுக்கப்புறம் ஒரு டயபெட்டிக் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். Till then, bye. Thank you.